சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். மணிப்பூரில் 2வது கட்ட யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தி எந்தெந்த மாநிலங்கள் எத்தனை நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார் பார்க்கலாம். ராகுல் காந்தியின் 2ஆம் கட்ட இந்திய ஒற்றுமை நடைபயணம் 15 மாநிலங்கள், 110 மாவட்டங்கள், 100 மக்களவைத் தொகுதிகள், 337 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் நடைபெற உள்ளது. 67 நாட்கள் நடைபயணத்தில் 6713 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ளார் ராகுல் காந்தி. மணிப்பூரில் யாத்திரையை நிறைவு செய்த பின் நாகாலாந்தில் 2 நாட்கள் 5 மாவட்டங்களில் 257 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு அதன் பின் அசாம் செல்கிறார். அசாமில் 8 நாட்களில் 17 மாவட்டங்களில் 833 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். பின்பு அருணாச்சல பிரதேசம், மேகாலயாவில் ராகுல் காந்தி தலா ஒரு நாள் தனது யாத்திரையை மேற்கொள்கிறார். தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் 5 நாட்களில் 7 மாவட்டங்களில் 523 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பீகாரை அடைகிறார். பீகாரில் 7 மாவட்டங்களில் 425 கிலோமீட்டர் தூரம் பயணத்தை 4 நாட்களில் நிறைவு செய்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நுழைகிறார். ஜார்க்கண்டில் 8 நாட்களில் 13 மாவட்டங்களில் 804 கிலோமீட்டர் தூரம் பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொள்கிறார். ஒடிசாவில் 4 நாட்களில் 4 மாவட்டங்களில் 341 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். அங்கிருந்து சத்தீஸ்கர் செல்லும் ராகுல் காந்தி 5 நாட்களில் 7 மாவட்டங்களில் 536 கிலோமீட்டர் தூரம் பயணித்து உத்தரப்பிரதேசத்தை அடைகிறார். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பயணிக்கும் ராகுல் காந்தி 11 நாட்களில் 20 மாவட்டங்களில் 1074 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 7 நாட்களில் 9 மாவட்டங்களில் 698 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொள்ளும் ராகுல் காந்தி ஆட்சியை பறிகொடுத்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே நாளில் 128 கிலோமீட்டர் தூர பயணத்தை நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் குஜராத் மாநிலத்தில் 445 கிலோமீட்டர் தூர பயணத்தை 5 நாட்களில் நிறைவு செய்கிறார். இறுதியாக மகாராஷ்டிராவில் 5 நாட்கள் 479 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மும்பையில் மார்ச் 20 அல்லது 21ஆம் தேதி தனது இந்திய ஒற்றுமை நடைபயணத்தை ராகுல் காந்தி நிறைவு செய்கிறார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.